ஒரு நாள் மேனேஜர் என்னை கூப்பிட்டாரு. நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அது என்ன ப்ராஜெக்ட்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னாரு. ட்ரெயின் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது 3 மாசம் அப்படின்னு எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. நான் சில பல ரிசர்ச் பண்ணி அதை 2 நாள்ல ட்ரெயின் பண்ற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் உருவாக்குனேன். அதை பத்தி டீடைல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஓலா, நான் உங்க முகமது, ஸ்பெயின்ல இருந்து பேசுறேன். இதுதான்டா ஏஐ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் அவர் கமெண்ட்ல ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எந்த கூகுள்ல, சாட்ஜிபிடியில், ஜெமினில சர்ச் பண்ணி பார்த்தாலும் கிடைக்காத என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இந்த ஏஜென்ட்டை எஸ்எல்எம்ன்ற சொல்லக்கூடிய ஸ்மால் மாடலை வச்சு எப்படி டெவலப் பண்ணேன், எப்படி ட்ரெயின் பண்ணேன், நான் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன், இந்த மாதிரி விஷயத்த உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் அகாடமிக்கில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இதே ஏஐ ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஸ்டார் ஆகலாம். ஜாப் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆடட் வேல்யூவாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், ஏஐ ஏஜென்ட்னா என்ன? ஓகே, நீங்கள் சாட்ஜிபிடி, ஜெமினாய் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் பிரெயின். இந்த பிரெயினுக்கு நம்ம இன்னும் அட்வான்டேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஹிஸ்டாரிக்கல் மெமரி. நம்ம சாட் கான்வர்சேஷனை அது மெமரியாக அதுக்கு இன்புட் கொடுக்கறது, அது ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு ஹேண்ட் மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா, டூல்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதில் ஒரு வெதரை பற்றி கேட்டோம்னா அது வெதரோட ஏபிஐ கனெக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வெதரை பற்றி சொல்லும். ஸோ இந்த விஷயம்லாம் சேர்ந்தா அது ஒரு ஏஐ ஏஜென்ட்டாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ ஏஜென்ட்டை எஸ்எல்எம் வச்சு நான் டெவலப் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எஸ்எல்எம்னா ஸ்மால் லாங்குவேஜ் மாடல், லைக் எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மாதிரி இது ஸ்மால் லாங்குவேஜ் மாடல். அதுக்கப்புறம் ராக்ன்ற ஏஐ சர்ச் இன்ஜின். இப்போ கூகுள் வச்சுக்கோங்களேன், கூகுள் ஒரு சர்ச் இன்ஜின், அது மாதிரி ராக்ன்றது எம்பெடிங் பேஸ் சர்ச் இன்ஜின். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போனால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என் மேனேஜர் அவரோட ரிசர்ச் பேப்பர் எனக்கு ஷேர் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஒரு மாடலை ட்ரெயின் பண்றது டீடைல்ஸ் கொடுத்தாரு. ஸோ ஒரு எஸ்எல்எம் ஸ்கிராச்லேருந்து ட்ரெயின் பண்றதுக்கு நான் கால்குலேட் பண்ணேன். என்ன டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணேன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டோட லைக் டீடைல்ஸ் இருக்க பிடிஎஃப்ஸ், ஒரு 200 பிடிஎஃப்ஸ். ஸோ அந்த பேஜஸை வச்சு கொஸ்டின் ஆன்சரா ஒரு 50,000 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர் கிரியேட் பண்ணேன். இந்த 50,000 செட் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர்ஸை நம்ம ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரெயின் பண்ணால் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது அது ஒரு 3 monthsன்னு காமிச்சிச்சு. நான் என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணேன்னா, டிஜிஎஸ் ஸ்பார்க் அப்படின்ற என்விடியாவோட போர்ட்டபுள் சர்வர். இது 128 வெர்ச்சுவல் ரேம் அதுக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு ட்ரெயின் பண்ணும்போது இது 3 மாதம் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 3 மாதம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியாக ஒர்க் பண்ணலன்னா அது மானமே போயிடும் இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா அப்படின்னு நான் என் சைட்ல இருந்து ரிசர்ச் பண்ணி எப்படி ஃபாஸ்டா ட்ரெயின் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அப்படி பார்க்கும்போது அடாப்டர் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை லோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோரானா என்னன்னா, எல்எல்எம் பிரெயின் இருக்கு, என்னோட கேஸ்ல எஸ்எல்எம் பிரெயின் இருக்கு. ஸோ இந்த பிரெயினோட ஃபுல்லா ட்ரெயின் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட அடாப்டர் மட்டும் ட்ரெயின் பண்ணி எப்போ வேணா பிளக்இன் பண்ணிக்கலாம். இது ஸ்பீடா ட்ரெயின் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த எஸ்எல்எத்தை திரும்ப ட்ரெயின் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அடாப்டர் கிரியேட் பண்ணிட்டோம்னா எப்போ வேணா பிளக்இன் பண்ணி பிளக் அவுட் பண்ணி இந்த 50,000 கொஸ்டின் ஆன்சர் ட்ரெயின் பண்ணோம்னா லைக் 2 days ஆகும். இது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹைப்பர் பேராமீட்டர்ஸும் தான். அதில் டீப்பாக போக விரும்பல. இந்த ஹைப்பர் பேராமீட்டர்ஸை பற்றி டீப்பாக தெரிஞ்சுக்கணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரெயின் பண்ணுங்க முன்னாடி என்ன மாடல்னு சூஸ் பண்ணோம் இல்லையா? மைக்ரோசாஃப்டோட பைன்ற மாடல், கூகுளோட ஜெம்மா மாடல், இல்லாட்டி குவின் மாடல், எல்எஃப்எம் மாடல், இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. அந்த மாடலில் இருக்க சைஸு கம்மியாக இருக்க மாடல்ஸ்லாம் எடுத்து நான் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணதில் குவின் மாடல் தான் பெட்டராக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு இருக்கிற ஓப்பன் சோர்ஸில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குவினோட மாடல் தான் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ கூட குவின் லேட்டஸ்ட்டாக குவின் 3.6 மாடலை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது செம சூப்பராக இருக்கு. ஸோ குவின் மாடலை சூஸ் பண்ணி நான் ட்ரெயின் பண்ணேன். இந்த ட்ரைனிங்கில் என்ன ரிசல்ட் கிடச்சிச்சுன்னா, நான் ஜென்ரலான கொஸ்டின் கேட்கும் போது அது கான்செப்ட்லாம் புரியுது. பட் when it comes to numbers, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொக்யூர்மெண்ட்டை பற்றி இருக்கும் போது ஒரு டூலோட சைஸு இதெல்லாம் இருக்கும்ல, அதோட பேராமீட்டர்ஸ் அதை சொல்லும் போது இது ட்ரெயின் ஆகும்போது ஜென்ரலைஸ் ஆகி தான் ட்ரெயின் ஆகுது. ஸோ பர்டிகுலரான நம்பர் சொல்லும் போது அது தப்பாக சொல்லுது. இது பேர் ஹாலசினேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஹாலசினேஷன் அதிகமாக இருந்துச்சு. ஓகே, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது ராகுக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். நம்மளே சொல்லியிருந்தேன்ல, ராகுன்றது ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி. ஸோ என் டாக்குமெண்ட்லேருந்து சர்ச் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து எல்எல்எம்கிட்ட கொடுத்து அதுலேருந்து ஆன்சர் பண்ண வைக்கணும். இப்போ என்ன
ப்ராப்ளம்னா என்னோட ப்ரீவியஸாக ட்ரெயின் பண்ணல 3000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ அதை மறுபடியும் நான் மாற்றணும். ஏன்னா ரேக் ட்ரைனிங்கோட டேட்டா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உதாரணமாக அது ஒரு கொஸ்டின் இருக்கும், அப்புறம் கண்டென்ட் இருக்கும், அப்புறம் ஆன்சர் இருக்கும். ஸோ நம்ம எல்எல்எம் என்ன ட்ரெயின் பண்ணோம்னா இதான் கொஸ்டின், இந்த கண்டென்ட்லேருந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத எல்எல்எம் நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸோ நான் ட்ரெயின் பண்ணதில் சில இதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சு. பட் தெர் இஸ் அ நீடில் இந்த ஹேஷ்டேக் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா நிறையா கண்டென்ட் இருக்கும் போது அதுல கரெக்டான ஆன்சரை பிக் பண்ணணும். ஆனா லேசி பிக்கிங்கிற ஒரு இஷ்யூ இருந்துச்சு. லேசி பிக்கிங்னா என்னன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 20 பேஜஸ் ரேக் மூலியமா எடுத்துட்டு வந்துட்டு எல்எல்எம் கொடுக்கும்போது அதுக்கு தெரிகிற ஃபர்ஸ்ட் ஆன்சரை வந்து கொடுத்துரும். பெஸ்ட் ஆன்சர் எதுன்னு பார்க்காது. Basically, I am a சோம்பேறிங்க. ஸோ பெஸ்ட் ஆன்சர் தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஸ்மால் மாடல்லாம் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ்லாம் மாற்றி ஃபைன் டியூன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆனிச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணும் போது ப்ராப்பராக பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் பேஸ் மாடலாக யூஸ் பண்ணுறீங்கல்ல, இப்போ நீங்கள் அடாப்டரை தான் ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அடாப்டரை ஃபைன் டியூன் பண்ணுற மெத்தட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் அட்டாச் பண்ணும் போது இந்த பேஸ் மாடலும் கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். இது ஒரு ஆப்டிமம் பாயிண்ட்டுக்கு டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஆட் பண்ணும் போது இதோட பவர் வந்து கம்மியாயிடும். இதெல்லாம் பார்த்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். பாடா ஒரு மாசம் வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி ஒரு ஆப்டிமம் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து ஓரளவுக்கு அக்யூரசி கொடுக்குற மாதிரியான ஏஜென்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஏஜென்ட்டை நான் சொன்ன மாதிரி சின்ன மாடலை வச்சு உதாரணமா குவின் 0.6 பில்லியன் தான். அது வந்து 2 GB தான் மெமரி. ஸோ அது வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் கூட ஒர்க் ஆகும், உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் ஆகும். இதுதான் இதை ட்ரெயின் பண்ண ஸ்டோரி. ஸோ நான் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டேன். இதை வந்து என் மேனேஜருக்கு காமிச்சேன். பட் அவர் வந்து ஃபுல்லாக ஹாப்பி ஆகலை. ஏன்னா அவர் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் சொன்னார் இல்லையா. நான் வந்து அடாப்டர் மெத்தட் யூஸ் பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி அதை நான் வந்து கடந்து போயிட்டேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுலேருந்து உங்களோட டேக்அவே என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ எஸ்எல்எம் பத்தி பேசினேன்ல, எஸ்எல்எம் ஏஜென்ட்ஸ் இப்போ எல்லா கம்பெனியுமே இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட நாலேஜையும் ஒரு மாடலா கன்வெர்ட் பண்ணணுன்ற ரேஸ்ல தான் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த எஸ்எல்எம் யூஸ்ஃபுல்னா, எஸ்எல்எம்ன்றது சின்ன டிவைஸ்ல கூட ரன் ஆகும் ஒன்று. இன்னொன்று வந்து ஜிபிடி, அஸ்யூர், ஜிசிபி இந்த மாதிரி கிளவுடு அதில் இருக்க மாடல் பெரிய பெரிய மாடலுக்கு நிறைய செலவாகும். இதுனா நம்ம கம்பெனியில் ஓன் சர்வரை வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் ஜிபியூ காஸ்ட் இருக்கு, பட் அது ஒன் டைம் காஸ்ட் தான். இன்னொன்று என்னன்னா நம்மளோட டேட்டா வெளியே போகாது, நம்மளோட ஓன் மாடல். ஸோ டேட்டாவும் உள்ளேயே இருக்கும். ஸோ இதுக்காக தான் எல்லா கம்பெனிஸும் இந்த மாதிரியான ஒரு மெத்தடை நோக்கி போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஏஐ ஏஜென்ட், எஸ்எல்எம், ரேக் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கம்பெனியில் நீங்கள் தான் ஸ்டார். ஸோ இதை செய்கிறதுக்கு பெரிய சர்வர் தேவையில்லை. சின்ன லேப்டாப்லேயே ஜிபியூ இருந்துச்சுன்னா சின்ன மாடல்ஸை புல் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா ஸ்மால் மாடல் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வேற என்ன டாப்பிக்கில் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ போர் அடிக்காமல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்விசிபிள் ஏஐ பற்றி போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் முகமது, ஸ்பெயின்லேருந்து. அடியோஸ்.